பாருங்க இத ஒரு வழியா வெட்டி திறந்த பிறகு பார்த்தோம்னா, இது உள்ள பூசணிக்காய் மாதிரி தான் இருக்குது. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த அக்கான் ஸ்குவாஷ நம்ம கட் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா, கட் பண்ணலாம். ஆனா இது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்கு பதிலா நம்ம இத ஆவியில வேக வச்சுக்க போறோம். 10 நிமிஷம் போல இது நீராவியில வெந்தாலே நல்லா இது சாஃப்ட் ஆயிடும். இப்ப பாருங்க இந்த அக்கான் ஸ்குவாஷ் எவ்வளோ ஈஸியா கட் பண்ண வருதுன்னு. இனிமே இத சின்ன துண்டுகளா கட் பண்ணி வச்சுக்குவோம். ஒரு வாணலி வச்சு அது சூடானதும் அதுல 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் சூடானதும் அதுல 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறோம். சோம்பு செவக்க ஆரம்பிச்சோடனே நம்ம நறுக்கி வச்சிருந்தோம்ல அந்த வெங்காயம் கருவேப்பிலையை சேர்த்துக்கிறோம். வெங்காயம் சாஃப்ட் ஆனோடனே நம்ம நறுக்கி வச்சிருந்தோம்ல அந்த பூசணிக்காய் துண்டுகளை சேர்த்துக்கிறோம். இது கூட நம்ம வேக வச்ச காராமணி 1 கப் சேர்த்துக்கிறோம். தூள் உப்பு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கோம். ஒரு 1/4 கப் அளவு துருவன தேங்காய், 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகாய், இதையெல்லாம் சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சு ஒரு 1/2 கப் அளவு தண்ணி ஊத்தி இந்த மாதிரி மிக்ஸியை கழுவிட்டு இது கூட சேர்த்துக்கிறோம். இது கூட பிரவுன் சுகர் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். நம்மளோட டேஸ்டியான அக்கான் ஸ்குவாஷ் கூட்டு ரெடி ஆயிருச்சு.